ஆமா இவன் நம்பால் அமீர் ஈசன்பர்க் தான் வந்து ஜாஃபர் சாதிக் அவர் குக் பண்ணுவாரு, ஒரு சப்ளை பண்ணுவாரு. இவங்கெல்லாம் வந்து சமூக போராளிகள். திடீர்னு கிளம்பி வந்து உட்கார்ந்து ஏதோ வளரிட்டு இருக்காங்க. இல்ல திடீர்னு முளைப்பாங்க. ஹரி ப்ரோ இவர் கூட வந்தாரு, தோல்வி மாறன் வந்தாரு. தோல்வி மாறன் அவ்வளவுதான். ஆனா லூசு அரசன் வர்றதுக்கு முன்னாடி இப்படி பண்ணி விட்டான் சிம்பு ஃபேன்ஸ் பாவம். அவனுங்களே கடுப்புலதான் இருப்பானுங்க. இல்ல ஹரி, படம் ரிலீஸ் ஆகணும்னா வந்து ரிலீஸ் ஆகிறது இருக்கட்டும், படம் ஓடணும்னா பசங்க தான் முடிவு பண்ணணும். இவனுக்கு வந்து நம்மள சொரிஞ்சு விட்டுருக்கானுங்க. என்ஓசி வாங்காம படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கஷ்டம் தான். இல்லப்பா அது சிம்பு வந்து நம்ம பையன் சிம்புக்கு கன்சென்ட் பாப்பானுங்கள, கன்சென்ட் பண்ணுவானுங்க சிம்பு. அது அந்த மாதிரி இதுதான் சொல்றேன். பண்ணுவானுங்க வந்து கோத்துட்டு போயிடுவான், இவன் அடுத்த படம் எடுத்துட்டு போயிடுவான். தேவையில்லாத அந்த பசங்க தான் பாவம். அதுதான் நான் சொன்னேன். அவனுக்கு எப்பயோதான் படமே வருது பாவம். இல்ல அவன் ஒழுங்கா இருந்திருந்தானா கண்டவன்லாம் வந்து கொடியை ரிலீஸ் பண்ணி மீட்டிங் போடுவானா? இல்ல அதை விடுங்க கார்த்தி ப்ரோ, நம்ம அதுக்குள்ள போனா அது அவருக்கு பர்சனலா சில இதெல்லாம் இருக்கு. இல்ல நான் பண்ணிருக்கலாம், அவங்க ஃபேன்ஸ் கவலைப்பட்டோம், நமக்கு என்ன. ஆமா இவனுங்களாம் இந்த வெற்றி மாறன், அமீர், இந்த பாரஞ்சித்து, இவனுங்கெல்லாம் காசுக்காக வேலை போயிருப்பானுங்களா இல்ல உண்மையிலேயே அந்த ஐடியாலஜி பிடிச்சி வேலை கிடையாது. இல்ல காசு கிடையாது. அவங்க வந்து புதுசா வந்து ஒரு லீடர்ஷிப்புக்கு வந்து வரணும்னு பாக்குறாங்க இதெல்லாம் வச்சு. இல்ல கலரு இப்ப ஐடியாலஜி என்ன, எல்லா கட்சிக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஆனா பொதுவான அந்த ஐடியாலஜி எதுக்கு, மக்களுக்கு பயன்படணும், மக்களுக்கு நல்லா நடக்கணும். இதுதானே எந்த கட்சியா இருந்தாலும். கலரு கேட்டதுக்குதான். என்ன பிரச்சனைனா, இங்க அண்ணாவை ஏமாத்த முடியாது, ஆனா ஸ்டாலினை ஈஸியா ஏமாத்தலாம். அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கிறானுங்க எல்லாரும். போய் தொடலை ஏமாத்தி காசு வாங்கலாம். நான் இந்த வேலையை செஞ்சுட்டேன்னு சொல்லி போய் சொன்னா பேமெண்ட் வரும். அதுக்கு ரிசல்ட் என்னாச்சுன்னா அதெல்லாம் என்னை கேட்க கூடாது. தெரியும்ல, ஜென்சிடிஎம்கே கண்ட்ரியா வந்து டூர் போக ஆரம்பிச்சிட்டாருங்க. உள்ளூர்லயே எவனும் மதிக்க மாட்டான். இல்லடா, ஒரு அப்ராட் ஒருத்தன் போறனாலே மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs ஆச்சு வச்சிருக்காங்க. ஏன்டா போறானுங்க, எவ்வளவு பல்க் அமௌண்ட் வாங்கிட்டு போயிருப்பானுங்க அவனுங்க. ஆனா எங்களையும் அனுப்புனாங்க. ஹரி ப்ரோ இல்ல 10,000 ரூபாய் வச்சு எப்படாடி? இல்ல ப்ரோ, மே 4க்கு அப்புறம் இவங்க பென் டீம்ல எங்க அக்கா ஃப்ரெண்டு வேலை செஞ்சாங்க. அவங்க சொன்னாங்க இது மாதிரி மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் மலேசியா ட்ரிப் சொல்லியிருந்தாங்க. மொத்தத்தையும் ஃபயர் பண்ணிட்டாங்க. சரி இல்ல ஒரு நியூ அப்டேட். நாளைக்கு வந்து 4 இது வந்து கவுண்ட் பண்ண போறாங்களாம் கொளத்தூர் கொத்து பரோட்டாக்கு. மறுபடியும் அவர் வந்து புகார் குத்தனால ஓட்டு கவுண்டிங். அதான் 2 தடவை அசிங்கப்பட போறாரு. அதுதான் அதாவது வந்து நாளைக்கு வந்து கவுண்ட் பண்ண போறாங்க. என்ன கம்ப்ளைண்டா அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு வாக்கு வித்தியாசம் வந்த ஆளு கேஸ் போட்டது ஒரு நியாயம் இருந்துச்சு. சரி ஒரு டவுட் ரீகவுண்ட் அப்படின்னு கேக்குறாரு. கேவல பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. பட்டு போட்டோமே விட நாளைக்கு நம்மளுக்கு ஃபன் இருக்கும்ல. அல்ல நல்ல வேலை நீங்க சொன்னீங்க. எல்லாம் கண்ணு வைங்கப்பா, நாளைக்கு பொழக்கிறோம். ஸ்டாலின் ஆப்போசிட் யார் நின்னாரு? விஎஸ் பாபு நின்னாரா? டபுள் சொந்தக்காரர். பாபுன்ற பேரு கேட்ட உடனே நடத்துறாரு ப்ரோ அவரு. அவர் பேரு துரைசாமி, சைதை துரைசாமி மேயருக்கு வந்தாரு. அதாவது வந்து அப்பயும் வந்து குத்து பரோட்டா ஆக வேண்டியதுதான், கவுண்டிங்க ஸ்டாப் பண்ணிட்டு இவருக்கு வந்து அப்புறம் மேயர். ஆமா, ஏன்னா லீடிங்ல சைதை தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் கவுண்டிங்க கட் பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் மேல வந்து 54 பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க.
அந்த நம்ம எல்லாரும் கேண்டிடேட்ஸ். பெரம்பூர் ஆதவ் மேல. பெரம்பூர் நம்மள அண்ணன்ல நின்னாரு. ஆதவ் அந்த பெரம்பூர் கேஸ் போட்டிருக்காங்க, திருச்சியில கேஸ் போட்டிருக்காங்க, ஆதவ் மேல கேஸ் போட்டிருக்காங்க, மரியம் வில்சன். என்னவா? எதுக்கு கேஸா? என்ன கேஸா? அது ஜெயிச்சது எதிர்த்து. ஜெயிச்சது இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு போடட்டும், என்ன பண்ணட்டும், ரீகவுண்ட் பண்ணி திரும்பி அசிங்கப்பட்டோம். அன்னைக்கு எடுத்து திருப்பி ட்ரெண்ட் பண்ணுவோமே, ஃபார் ரீலீவ் பண்ணலாம். இல்ல இனிகோ வந்து அண்ணன் அசட்ஸ் கரெக்டா காட்டுவான்னு ஒரு கேஸ் போட்டு பண்ணிருக்கான். இல்ல இப்ப ஸ்டாலின் சார் அசட்ஸ் எடுத்து நான் காட்டவா? இனிகோ வந்து எவ்வளவு ஒரு பெரிய புத்திசாலின்றது என்னன்னா, அதாவது வந்து இவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாராம். செகண்ட் வந்த என்ன வந்து நீ ஜெயிச்சதா அறிவின்ட்டு கேஸ் போட்டாரு. கொடுப்பாங்க. முன்னாடி ஒருத்தன் ஓடி போயிட்டு 50,000 ஜெயிச்சிருக்கான். கார்த்தி ப்ரோ அந்த வக்கீல் வண்டு போக டவுட், அத ஜட்ஜ் சிரிப்பார்ல, அது மாதிரிதான் இருக்கு. அதுதான் குமரன் ஏதோ சொல்ல வரப்பல. சொல்லு குமரா. குமரா டிஃபரெண்டா யோசிப்பானே. சொல்லு குமரா. டான்சிங் ரோஸ் மாதிரிதான் என்னோட அறிவை பாடுறான்ற மாதிரிதான் என்னோட அரசியல் அறிவை பாடுறான்னு யோசிப்பான் குமரன்ட்டு. பைத்தியக்காரனுங்க. இல்ல இவங்களுக்கு என்ன தெரியுமா, தோத்துட்டானுங்கன்னா இவனுக்கு எக்ஸிஸ்டன்ஸ், நாங்க இங்க இருக்கோம், உயிரோட தான் இருக்குன்னு சாவலன்னு காட்டிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுவானுங்க, இந்த கிமிக்ஸ் எல்லாம். இது வழக்கமா பண்றதுதான். இல்ல அது ஒண்ணுத்துக்கு உதவாத கேஸ் நிக்காது, அவங்களுக்கு எதிராக திரும்ப எல்லாம் தெரியும். அந்த கிமிக்ஸ்ல வந்து மறுபடியும் செருப்படி வாங்க 6 மாசம் கழிச்சு பண்ணா ஓகேதான். தோத்துட்டு 2 மாசத்துலயே இப்படி பண்ணாங்கன்னா ஜட்ஜி கிட்ட ஹேட்ரேட் கூட கிரியேட் ஆகாது. பாவம் தான் தோணும். ஒன்னு காமெடி யோசிச்சு பாரு. இப்ப சும்மா ஒரு 10,000 ஓட்டுன்னு வச்சுக்க. 10,000 ஓட்டு தான் நினைக்கிறேன். என்ன சப்போஸ் வந்து இல்லப்பா தப்பா என்ட்டோம், எக்ஸ்ட்ரா ஒரு 500 ஓட்டு அதிகமா ஜெயிச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்களாம். இப்போ எப்படி இருக்கும்? ஐயோ, உனக்கு வந்து 500 ஓட்டு அவங்களுக்கே கொடுத்துட்றேன்னு தூக்கி கொடுத்துருவாங்க. எப்படி இருக்கு? இல்ல இல்ல ஹரி ப்ரோ, அந்த 7 பேர் ரிசைன் பண்ணாங்க ஏடிஎம்கேல இருந்து. எனக்கு தெரிஞ்சு எம்எல்ஏஸ் இல்லாம எத்தனை நாள் தான் அந்த தொகுதி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அது கூட ஸ்கிராஷ் பண்ணிடுவாங்க தானே? இல்ல ரீஎலெக்ஷன் தான் வருது. 6 மாசம் 6 monthsல பை எலெக்ஷன் வந்துரும். ஹரி ப்ரோ அதுக்கும் கேஸ் போட்டு வச்சிருக்கு. இல்ல ஹரி ப்ரோ, பை எலெக்ஷன் நடக்கும். ரெட்டை இலையில ஒரு இலை நம்பல் தானே? புரியல. ரெட்டை இலையில ஒரு இலை நம்பல் தானே? குட்டி ஒரு போஸ்ட் போட்டுக்கிறான். குட்டியா? அவன் யாருக்கு பயங்கரமான கம்பேக்ஸ் இருக்கு. தவிர்க்க முடியாத தலைவர்னு போட்டு மக்கள் சொல்றாங்க, டேய் 15 வருஷமா அவனை தவிர்த்து விட்டு தான்டா. பை எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்கல்ல நமக்கு, இல்லையா? இல்லையே, அதான் கோர்ட்ல ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. இல்ல அதான் கோர்ட் வந்து அது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க கேஸ் போட்டு 5 தொகுதியில. ஓகே அதனால ஹோல்டில் இருக்கா? சந்தோஷம். அப்ப இது ரேப்பிடா விசாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சீக்கிரம் விசாரிக்க எப்ப நடந்து முடியும் அப்பதான் பண்ணு ஸ்டார்ட் ஆகும். ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அது முடிஞ்சுன்னா இவனுங்க சொல்லலாம் இருக்காது ப்ரோ. இந்த சிபிஎம், இந்த சிபிஐ, இந்த விசிகே அப்ப நல்லா ஃப்ரீயா விளாடலாம். இல்ல விசிகே எல்லாம் நமக்கு தொல்லை இல்ல. சிபிஐ வந்து ரீசெண்டா ஒரு ஸ்டாண்ட் மாத்தி பேசினது, அது கொஞ்சம் அவர் பேசினதெல்லாம் ஓகே. விசிகே தொல்லை இல்லையா? இல்ல அது இல்ல விடு எலெக்ஷன் வரையும் கொஞ்சம் கம்மியா கலர் அப்புறம் பாத்துக்கலாம். அதான் இல்ல அதான் அதுதான் இல்ல கலரு. சிபிஐ வந்து அந்த தலைவர் வந்து ரீசெண்டா சொன்னார்ல ஒரு கமெண்ட், நாங்க வந்து ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கோம், நாங்க வந்து திரும்பியும் மறுபரிசீலனை பண்ண வேண்டியிருக்கோம், ஆதரவு கொடுக்குறதா நம்ம அப்படின்னு சொன்னார்ல. ஓகே, நீங்க ஒரு போராட்டம், உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு சொல்றீங்க. போன ஆட்சியில ஏன் இதை சொல்லல? 5 வருஷம் என்ன பண்றீங்க? 5 வருஷமா அப்படி ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாது. எலெக்ஷன் டைம்ல தான் அப்படி தெரியும். ஹரி ப்ரோ கூறன் யாருக்கா இந்த பாட்டு தோணுதா? எனக்கு வீணு வருது, கைய கட்டி ரவுடுங்க. அதான் இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா,
இவங்க சிபிஐ வந்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு இப்போ பண்ணது வந்து சிபிஎம் தான், சரியா? அவர் தான் சொன்னார். ஆனால் அவங்க வந்து வரும்போது மக்கள் அவ்வளோ வரவேற்பு கொடுத்தாங்க உங்களுக்கு, நீங்கள் தாவேக்காக்கு வந்து இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்கள் சரியான பக்கம் நிற்கிறீங்கன்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. போய் இன்னும் போயிட்டு கொத்தடிமை ஞாபகத்திலே எழுதி கொடுத்த மாதிரி கட்டப்பா மாதிரி பிஹேவ் பண்ணாம மக்கள் சைடு நில்லுங்க போதும். இல்ல இது இந்த தவிர எந்த கட்சி செஞ்சாலுமே அவங்களோட அழிவு காலம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதான். மக்கள் கிட்ட இருந்து வெறுப்பை சம்பாதிச்சிருவாங்க, மக்கள் நம்ப மாட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் இந்த கட்சி. அவ்வளவுதான். இல்ல நீங்க பாலிசாலாம் இல்ல நீங்க எதுக்குறதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன், எதுக்குறத மட்டுமே செய்யாதீங்கன்றாங்க. எதிர்ப்பு அரசியல் என்ன சொல்றது, ஒரு பக்கமா நில்லுங்க. எதிர்த்தீங்கன்னா எதிர்த்துக்கிட்டே இருங்க கடைசி வரைக்கும். சும்மா மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு அதுதான் நம்பிக்கை போயிடும். மக்கள் நம்பவே இல்லையே. அவங்க அந்த 4 நாள்லயே வந்து எல்லா கட்சி பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டாங்களே. அவங்க டெய்லி தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்ததும் வந்தாரு, தலைவர் வந்ததுல இருந்து எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. நம்மளே எனக்கே அசிங்கமா இருக்கு கார்த்தி ப்ரோ. பல பேர் வந்து கரெக்டா இருக்காங்கன்னு நம்பிட்டு இருந்தேன். நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு. இவர் வந்தோடனே எக்ஸ்போஸ் ஆகாத ரியலைஸ் ஆச்சு, டே இவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருந்திருக்கீங்களாடா அப்படின்னு. நம்மளே நம்புற அளவுக்கு நிறைய பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதான் தெரியுதெல்லாம். இவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து தெளிவான அரசியல படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதான். என்ன கலரு, என்ன சொன்ன? சொல்லு கலரு. இவனுக்கு அமைதியா இருந்தா கூட எக்ஸ்போஸ் ஆயிருக்க மாட்டானுங்க. பண்றானுங்க, அதனாலே மாட்டானுங்க. மூடிட்டு இருந்துக்கலாமா? எவனுமே வந்து நாட்டு மக்களை பார்க்கல கலரு. கட்சி 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 கட்சிக்கு வர வருமானம் இதைதான் பாக்குறானுங்க. அதனாலதான் எக்ஸ்போஸ் ஆகி அசிங்கப்படுறானுங்க. அவங்களோட காசுலாம் என்ன எதுக்கு வந்தாங்கன்னா அவங்கெல்லாம் மறந்து எவ்வளோ தூரம் தள்ளி போயிட்டாங்க, விலகி நின்றுட்டு இருக்காங்க. அதுல இருந்து ரொம்ப விலகி போய் நிற்கிறாங்க. அவங்களே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன செய்யறாங்கன்னு அவங்கதான் ரீவிசிட் பண்ணி பார்க்கணும். நமக்கு என்ன, அது அவங்க கட்சி பிரச்சனை. நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இது அதாவது வந்து சின்ன வயசுல எல்லாம் வளரும் போது வந்து இந்த சில கட்சிங்கள்லாம் வந்து பேர் கேள்விப்படும் போது ஓகே இதெல்லாம் நல்ல கட்சி போல அப்படின்னு நினைச்சதெல்லாம் இப்பெல்லாம் வந்து பார்க்கும்போது எவ்வளவு கேவலமான கட்சியா இருக்குதுன்னு பாக்குற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். ஆக்சுவலா அதான் எனக்கு என்னன்னா நம்ம எவ்வளவு ஏமாளியா இருந்திருக்கோம், இவ்வளவு வெகுளியா இருந்திருக்கோம். ஏமாத்தி இருக்கானுங்க அதான் சொல்றேன், நமக்கு எல்லாம் புரியுது, தெளிவா இருக்கும். பரவாயில்லடா நம்ம ஸ்டேட்டு அப்படி இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம். இப்படிதான் தெரியுது. சரி, இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, நான்லாம் இங்க ஊப்பியா தான் இருந்தேன், எனக்குலாம் நினைச்சா அவ்வளவு அவமானமா இருக்கு. நம்ம பசங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க. வேற யாரும் இல்ல, குமாரம் தான். குமாரம் தானே அது? நான் சும்மா நான் இப்பதான் ரீசெண்டா போய் ரீஸ்டாக் அப்படின்னு போட்டு பார்த்தா ஒரு 10 ட்வீட் இருந்தது என் அக்கௌண்ட்ல. ரீசெண்டா தான் டெலீட் பண்ணாரு. இல்ல கலர இவன் என்னத்தவ பண்ணிருப்பான். இல்ல டெலீட் பண்ணி எவனாவது கண்ணுல பற்ற போது கமான் எவனா வந்துட போறான் அப்படின்னு. நானும் தான் முன்னாள் நீ எந்த மாதிரி நான் பவன் கல்யாணம் போயிட்டு பவன் கல்யாணம் செட் பண்ணி இல்லடா கேளு, 2022 பட்ஜெட்டுக்குலாம் நான் ஃபயர் விட்டு வச்சிருக்கேன்டா. போய் பார்த்தா ரொம்ப பின்னாடில இல்ல, 4 வருஷம் முன்னாடிதான். சரியா போல டிப்ரெஷன்ல பண்ணிருப்பான், வேற எதுவும் இல்லை அந்த டைம்ல. ஆனா எந்த எடுத்து பார்த்தா ஏடிஎம்கே தான் இப்போ தெரியல. அது இங்க கூட ஏடிஎம்கே உப்பெல்லாம் போடலையே. ஆமா எனக்கு இதுதான் அப்ப எடப்பாடி டைமே பிடிக்கல. அப்ப நீ வந்து டயர்னிக்கேடா ஃபர்ஸ்ட் டைம் எடப்பாடி போடல. ஆமா இல்ல அவங்க ஃபேமிலி ஏடிஎம்கே. இல்ல ஃபேமிலி ஏடிஎம்கே. நான் எடப்பாடிக்கு போடல, முறையே சொல்லிட்டேன். நோட்டாக்க போட்டு பெரிய புளிச்சி மாதிரி வெளியே வந்தேன். ஆனா நோட்டாக்க போடுறது தப்புன்னு அப்புறம் தான் போடுச்சு.
ஆனா அந்த அந்த time ஞாபகம் இருக்கா குமார நோட்டை போட்டா புளிச்சி மாதிரி இருக்கும். நானும் போட்டு காலேஜ்ல இன்னைக்கு யாருக்கு போட்டேன் நோட்டாங்கடா. டேய் இல்ல டேய் அலெக்ஸ் 2026 control. இல்ல 2026 முன்னாடி வரைக்கும் டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ போடுறது கூட ஏதோ ஒரு யூஸ். ஆனா இங்க ஒருத்தவன் போய் எம்என்எம்க்கு ஓட்டு போட்டு வந்து காலரை தூக்கி விட்டுருந்தான். எவன்டா அது? என் ஃப்ரெண்டு ஒரு எவன்டா அது? அவன் ஒருத்தன் இருக்கிறான் அவன். அரே எனக்கு யார் மேல டேய் doubt? அலெக்ஸ் கலர் இங்க ஓட்டர் ஐடி இல்ல வேற யாரு? கொஞ்ச நேரம் முன்னாடி ஃப்ரெட்டி ஏத்தணும். ஆனா இல்ல சார் நீ ஃப்ரெண்டியா இல்ல என்ன சொன்னா? அவனை வச்சு செஞ்சுட்டு அமிச்சிட்டான். அவனே போயிட்டான், ஓடிட்டான். இல்லங்க கேள்வி ஃப்ரெட்டி கேட்டா வந்து பதில் கமல சிஎம் ஃப்ரெண்டிக்கு போட்டு ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் ஃப்ரெட்டி கமலுக்கு போட்டியே தனுஷ் வந்துட்டாரு. ரெண்டு ஆமா பேரும் கீழதான் சண்டை இருக்கான். போட்டு அதான் அந்த 2 பேரும் சண்டை போட்டு யாரு முதல்லன்னு முன்னாடி வாங்கும். கமலா தனுஷான்னு சண்டை போடுங்க. அப்புறம் நாங்க இது பண்ணுவோம். இல்ல ஃப்ரெட்டி என்ன தெரியுமா வந்துட்டு, என்னப்பா உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் வந்துட்டாராம், அடைச்ச கார்பரேட்டர் மாதிரி இருந்துட்டு காம்படிட்டராங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இல்ல இது எப்படி இதுனா இல்ல இல்ல ஹரிபுர் அது நான் சொன்னேன்ல ஆண்டவர் பேண்டவர் ஆக்கிடுவேன்னு. ஆமா பழைய நிதி டென்ஷன் ஆயிட்டாரு. நம்மால அறிவாலயத்துல போய் பிடிச்ச மாதிரி அங்க ஒருத்தர் கமலாலயத்துல பிடிச்சிருவாரு. அவ்வளவுதான். ஆமா கமல் என்ன ஆச்சு ஆளே காணாதான். முதல்ல தலைகளையாவது காட்டினது ஆமா அந்த கமலேஷ் என்ன ஆனா அப்படிங்கிறான் அலெக்ஸ். ஆமா கமலேஷ் அதே படத்துல கமலேஷ் வருவான்ல கடைசியில. டேய் கேக்குறான் மேல ஏத்துடா. நான் சொன்ன பாத்ததுக்கு முன்ன அவன மினிஸ்டர்ன்றதே மறந்துட்டேன். நீங்க இன்னைக்கு அவன் காப்பி எடுத்ததுக்கு அப்புறம் அவன் மினிஸ்டர் திரும்ப ஞாபகம். மல்லாக்கோட ரீசன்ட் ஸ்பீச் கேட்டீங்கல்ல, நம்ம தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டுல அரசியலே பண்ண முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். எம்என்எம் இருக்கு ஞாபகப்படுத்துறாராம், வேற ஒண்ணும் இல்ல. டேய் ரிக்வெஸ்ட் கேட்டா ஏத்தலையா மேல ஃப்ரெட்டிய? அதான் சொன்னேன் ஹரிபுரம் அதான் சொல்லிட்டேன். அது மக்கள் நீதி மையம் என்ன நீதி மையம் தான் அது. மீந்து போல இருப்பாங்க. மயானத்துல கிடக்குறானுங்க. மக்கள் நீதி மையம் அது மிச்ச மீதி மையம் ஆயிடுச்சு. மக்கள் நீதி மையமா என்னடா லோகோ அது? அத்தனை கை இருக்குது. இல்ல அது ஒரு திருத்தல் வருவாங்க அந்த டைம்ல. ஆமா ஏதோ ஒரு பார்ட்டிக்கு இருந்து காசு வாங்கி எல்லாம் இது பண்ணாங்க. அதுல உங்களுக்கு ஒரு ஹைலைட் சொல்றேன். அந்த லோகோல தலைவரோட பிளாக்ல இருக்கிற கையளவு கூட தலைவனுக்கு விட்டு வராது. ஆமா அதுலயே கையே அதிகமா இருக்கும் போல இருக்குது. கையில ஒரு 10 கை இருக்குமா? எதுல ப்ரோ? இல்ல இதுல ஒரு டைம் ஜாக் இருந்தான். நான் என்ன பண்ணேன்னா டிஎம் பண்றா முக்கியமான விஷயம் சொல்றேன் யாருக்கிட்டே சொல்றாருன்னு சொன்னேன். டிஎம்ல வந்துட்டு ஒன்னும் இல்ல போன் அமிச்ச மெசேஜ் அவனுக்கு 10 பேர் டிஎம் பண்ணி கேக்குறானுங்க என்ன ப்ரோ ஏதாவது டிக்கெட் விஷயம் சொன்னாரான்னு. எனக்கு ஒன்னும் மயிர் அவன் புலம்பி நின்றுருக்கான். அந்த மாதிரிதான் ஏதாவது கார்த்தி ப்ரோ கூப்பிட்டு அதான் அறிவுரை யார்கிட்டயும் சொல்றாதீங்க சும்மா இந்த ஐடியா எல்லாம் கொடுக்காதரா அவருக்கு. என்னதான் இந்த படித்தவுடன் கிழித்து விட மாதிரி. ஒரு டைம் விஎஃப்என்ல கிவ் அவே கொடுத்தோம் ப்ரோ. அப்போ அதான் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது இதே மாதிரி ஆச்சு. யாருக்கு கொடுக்குறீங்க இது பண்ணும்போது அதான் யாருக்கு என்ன கொடுப்பாங்க இங்க டிஎம் வாங்க அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் அங்க இந்த டிஎம் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டப்பேரவை கூடுதாமே. இந்த வாட்டி நான் இப்பதான் பாக்குறேன். பெருசா அப்டேட் பாக்கல. அதுக்கு கிளாஸ் எடுக்கறாராம் பத்தியா இல்லையா? மரியாதை வந்து எக்ஸ்போஸ் பண்றாராம். பண்ணணும் பார்ட்டி ஃபண்ட் எவன் வாங்கினானோ போட்டு நார் அடிக்கணும்ன்றேன். அன்னைக்கு கத்தின்னு வெளியே ஓடனானுங்கல்ல. இல்லடா ஏதாவது கேள்வி கேட்டா வெளியில இருந்து ஓடிப்பானுங்கடா. நேத்து கூட எவனோ ஒருத்தன் கேள்வி கேட்டான் மேகதாது பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு. அடுத்த மாசம் அசம்பிளில வெயிட்டிங் வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அடுத்த அசம்பிளில என்னத்த பண்ண போறானுங்களோ ஜெயிச்சு தான் போவானுங்க. வேற எதுவும் பண்ண மாட்டானுங்கடா. ஏதோ இவரு நம்ம சிடிஆர் கேட்ட சொன்னார்ல அப்பாக்கும் பிள்ளைக்கும் வந்து மேகதாதுன்னு பேச்சே தவிர தெரியாது. இல்ல ஒரு தளபதி பேசாம இருந்த வரைக்கும் அசம்பிளிக்குள்ளேயாவது இருந்தானுங்க. உண்மையிலே இவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்து அதான் அவனு வேற பாவம் அசம்பிளிலே இருக்கிறது. என்ன கேட்டா நம்ம பேசாமே இருக்கலாம். பேசாம இருந்து அதான் கொஞ்சம் என்ன பேசுறான்னு பார்ப்போம். ஏதாவது வழக்கம் போல சோஃபா
வேற ஏதாவது ஒரு பொம்மலுத்தனமா வருவானுங்களே, புது புது வார்த்தையை தான் எவன் மேல இருந்து கண்டென்ட் கொடுக்குறான்னு தெரியல. இந்த மாதிரி பேசுங்க இல்ல அலெக்ஸ், அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இரு அலெக்ஸ், ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு ரிக்வஸ்ட். அண்ணா, போன தடவை நீங்க ஆக்சன் பண்றதுக்குள்ள எல்லாம் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. இந்த தடவை வந்தோன்னு உடனே பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது அதை பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, மஜாவா இருக்கும். ஆனா எனக்கு கேட்டா ரிவெஞ்ச் எடுக்கிறது எல்லாம் பேசுறோம். இல்ல ஹரி அது இன்னொரு மாதிரி பண்ணோம். பார்ட்டி ஃபண்டுன்ட்டு ஆரம்பிச்சிருந்தானே ஒண்ணானுங்க. இந்த வாட்டி பார்ட்டி ஃபண்ட் எவன் எல்லாம் வாங்கினான்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ஹரி ப்ரோ, முக்கியம் இல்ல, உங்க அப்பாவை காணோம்னு தளபதி பேசுனது உனக்கு ஈகோ ட்ரிகர் ஆயிருக்கு கண்டிப்பா. இந்த பாய்ஸ்ல பட்ஜெட் எடிட்லாம் போட்டானுங்க இந்த நாய்க்கு. பட்ஜெட் இவன் இந்த நாய் பட்ஜெட்டா? ஆமா, புச்சர். ஓ அந்த இது பில்லி புச்சர். அதுக்கப்புறம் புச்சர், பில்லி புச்சர் இல்ல, ஹோம்லேண்டர் பறக்க முடியாம நிக்கும் போது வந்து இதெல்லாம் பரவாயில்ல. குமுற மாதிரி. இல்ல கருப்பு கிரேட்டர் ஹோம்லேண்டர் ஏதாவது வேற ஏதாவது அந்த புச்சர் போட்டு விட்டானுங்க. அதான் டாடி சோம் டைலாக்கா அவங்கிட்ட இருந்து சுட்டு இல்ல டாடி ஷோ பண்றதுக்கு எங்க அப்பா வீட்டுல இருக்காரு சொல்லிட்டாரு. எங்க அப்பா வீட்டுல இருக்காரு, உங்க அப்பா ஒரு மாசமா வீட்டுல வெட்டியாதான் இருக்கிறாரு. என்ன கேட்டா ஜனநாயகன் அவரும் சீக்கிரட்டா தேட்டர் போயிருப்பாருன்னு தோணுது. அவரு லீக்லயே பாத்துட்டாரு, அதனாலதான் ஆக்ஷனே பண்ணாரு. இல்ல அவரு எப்பயோ பாத்துட்டாரு. லீக் வெர்ஷன் பார்த்துட்டு தான் அவர் அந்த சையே பண்ணாரு. லீக் வெர்ஷன் போட்டு கை தட்டு போயிரு, அது வேற விஷயம். அலெக்ஸ், லீக் வெர்ஷன் பார்த்துட்டு தான் நம்மளுக்கு சைகை பண்ணாரு. நம்பால் சைகை பண்ணி அவரை முச்சு விட்டாரு, அவ்வளவுதான். அதான், ஆனா அந்த சைகை துப்பாக்கியில இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். நடுவுல யாரும் பண்றது இல்ல. இவர் வந்து அரசியல் ஆரம்பிச்சாப்ல. நடுவுல ஒருத்தன் பண்ணான், ஆனா அவன் பேரை நான் சொல்ல விரும்பல. யாரு அது? சூப்பர் ஸ்டார். இல்ல ஐயா, அவன் தர்பார்ல ஏதோ போர் அடிக்குதுன்னு பண்ணிட்டு போனா. அந்த படத்திலேயே நிறைய நோட் பண்ணல. இதுல தர்பாரே போர் தானே அடிச்சது. அலெக்ஸ், என்ன பேசுவாங்க? உமர மைக் வாங்குறதுக்கு ரீசன் நாங்க அவனை போட்டு அடிச்சதுதான்டா. அலெக்ஸ் ப்ரோ, அவனுக்கு என்ன சொல்றானுங்க? டிஎம்ஐ எல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. கையாட்டுறதுன்னு பேசிட்டு இருந்த பத்தியா? நான் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன், எதுல அவன் கையாட்டினானே. நீ தர்பார்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நான் தர்பாரையும் யோசிச்சு பார்த்தேன். அப்பயும் அவன் எங்க அந்த கையாட்டினான்னு. கையாட்டினது எங்கன்னா ஒன்னோட இல்ல, சித்தார்த்த மல்கோத்ராவா ஏதோ ஒருத்தன் வந்துட்டு அரஸ்ட், இந்த ரேப் கேஸ்ல ஆயிட்டு இவன் அரெஸ்ட் பண்றான். உடனே சாரு போன் கார்லயே அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு ஒண்ணு பண்ணுவோம் போல. அந்த கையை அப்ப கூட ஆடும் எனக்கு. அதான் ஹரிபுரம் அது நோட் பண்ண தெரியும். ஒரே ஒரு கோடு ஒண்ணும் இல்ல, தியேட்டர்ல பாத்துட்டேன் தெரியாம. இல்ல அந்த கிரிஞ்சானுங்க அதை எடுத்து போட்டு அவனுங்க பண்ணதான் நம்ம பண்ணிட்டோம்னு லூஸ். அந்த டைம் கலர் எனக்கு என்ன, நான் காலேஜ் அப்போ ரயில்வே போயினுக்குது. டேய், துப்பாக்கியிலே பண்ணிட்டாரா அவரு? அந்த சார்ல கட்டி போட்டு இருக்கும் போதே பண்ணிட்டாரா அவரு? அது தெரியும். இல்ல கலர் பட்டாசு போலான்னு ஃப்ரெண்ட் ஒருத்தன், தர்பாரு போலாம் நாங்க ஒருத்தன். சரி தர்பாரே போலாம், முருகதாஸ் இதுல சர்க்கார்லாம் தான் இங்க கட்டிட்டு போனா அப்புறம் தான் தெரியுது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல. பாப்கார்னை வாங்கிட்டு உள்ள போறேன், அதோட முடிஞ்சு. என்ன படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல? தர்பார். டேய், நீ எல்லாம் மனுஷனாடா. இல்லங்க, ஏதோ ஒரு செகண்ட் கவனிக்கல, வேற ஏதோ படத்துக்கு போயிட்டீங்க போல. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். வெக்கமே இல்லாம சொல்ற பத்தியா? இல்ல இல்ல, அன்னைக்கு நான் காலால வந்து ஒரு மாதிரி அது எவ்வளவு போட்டு நான் தாண்டா இனிமேல் வந்தாண்டா மென்டல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சா? மனுஷன் வந்து தர்பார் வந்து தமிழ்நாட்டுல மலையில வந்து பார்த்தேன். அதாவது ஓப்பனிங் சீன்ல தகர சீட்ல ஓடி வருவாங்க, ஹல்க் ஓடி வர மாதிரி திபிடு திபிடு திபிடுன்னு பல்ல விழுவும். இல்ல என் ஃப்ரெண்ட் என்ன கேட்டான்னா, சுத்தி எல்லாம் மும்பை கேங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா கன்னு, 100 பேர் கன்னு வச்சிருக்கான், ஒரு கத்திய வச்சு என்னடா பண்ணுங்கன்ற மாதிரிதான் கேட்டானுங்க. இல்லடா லாஜிக் மாதிரி பண்ணுவானே. ஐயோ சாமி, அதுல ஓடி வரும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேக்குறான், மெண்டலான் ஃபேன் தான் அவன். பர்த்டே அன்னைக்கு ஜன்னா இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, அப்போ ஒரு ரஜினி ஃபேன் போட்டிருந்தான். இதெல்லாம் நான் அப்பவே பண்ணிட்டேன்னு பார்த்தா அந்த தர்பார் இன்ட்ரெஸ்டிங் போகுது. இல்ல நீங்க பண்ணது அதுக்கு அவன் கேக்குறான்,
ஏன்டா ஹல்காடா ஓடி வரான் மேல, இந்த ஆளுன்னு இவ்வளவு வெயிட்டாடான்னு அவனே கேக்குறான் ஃபேனு என் ஃப்ரெண்டு. அவன் தான் இன்னைக்கு பயங்கரமா டோல் போட்டுருந்தான். ஆமா ஆமா. ஆனா டே தகர சீட் அப்படி வளையும்னே எனக்கு அன்னைக்கு தான்டா தெரியும். இல்ல அண்ணாக்கும் தலைவருக்கும் ஒரே வித்தியாசம் தான். அண்ணா கையில வச்சுக்கிட்டு இருந்தா அவர் கையில கத்தி இருக்க மாதிரி தெரியும். ஆனா தலைவர் வச்சுக்கிட்டு இருந்தா கத்திக்கு மேலதான் அவரு இருக்க மாதிரி தெரியும். தலைவரோட பாடி அமைப்பு அப்படி. ஆனா கத்தி தான் தலைவரை பிடிச்சிருக்கும். அந்த வயசுலயும் கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடினாரு, அதை நீங்க பாராட்டணும். புரியுதா? எது ப்ரோ பிக்ஸ் அந்த மாதிரி இப்படி ஷோல்டர் ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ஜிம் சீன் ஒண்ணு பண்ணிருப்பான். நான் பார்த்தது இல்ல ப்ரோ, சத்யம் தியேட்டர்ல பார்த்தனால. அதான் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் பார்த்தோம். நம்ம ஓப்பனிங் இதுக்கு தான் சத்யம் தியேட்டர்ல பார்த்தனால வந்துட்டு பார்த்தா தியேட்டர்ல கத்தன எனக்கு அந்த சீனுக்கு. ரஜினி சட்டையா ஊத்து போட்டு நான் ஏதோ கைடு பிடிச்சிருக்குன்னு போனேன். அலெக்ஸ் அதெல்லாம் யாரு வேணா பண்ணிடலாம், அதெல்லாம் யாரு வேணா பண்ணலாம் ஈஸி. ஆனா பீடிக்குள்ள இருந்தோம்னால வெளியே வர முடியுமா? அது யாராலையும் பண்ண முடியாது. ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸே ஃபுல் ஸ்டாக் போட்டு இருக்கிறது கஷ்டம். இல்ல முருகதாஸுக்கு தெரியும் இவன் ஃபேன்ஸே ஒரு மட்டிங்க, என்ன சொன்னாலும் ஏத்துப்பானுங்க. இதை புடிச்சியலு ஒண்ணும் இல்ல, இதை போ இந்த உடம்புல என்ன பேசிக்கங்க வாங்க, இதை புடிச்சியலுங்க, அது போதும். இல்ல அலெக்ஸ் ப்ரோ முத்து படத்துல கவட்டை இருந்து ஷார்ட் வைப்பா, அது கத்துவானுங்க ப்ரோ. எனக்கு சின்ன வயசுல அது ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆனா சத்தியமா